கிளப் சார்பா அதாவது ஜிசிசி சார்பாக ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பத்தி உங்களுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம். சரியா? ஹெல்த்னா என்னன்னா ஆரோக்கியம், ஹைஜீன் அப்படிங்கிறப்ப சுகாதாரம். ரைட்டா? இந்த ஆரோக்கியமும் சுகாதாரமும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே தேவை. சரியா? அதாவது சொல்லுவாங்க, சொத்து இழந்தாலும் கூட நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இப்படிதானே? கல்வி இல்லாட்டினா கூட எந்த வயசுலயுமே நம்ம படிச்சுக்கலாமா? ஆனா ஆரோக்கியம், ஹெல்த் லாஸ்ட்னா எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அப்படிதானப்பா? உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம கன்டினியூ பண்ணவே முடியாது ஃபர்தரா. அதனால நமக்கு முத முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை என்ன செய்யலாம்? கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிகரிக்கலாம் முடியாது, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சத்துள்ள சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிடணும். கீரையெல்லாம் தவிர்க்கக்கூடாது. அம்மா கீரையா வைக்கிறாங்கன்னு சண்டை போடக்கூடாது. வெஜிடபிள்ஸ் இருந்தா அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு வெறும் பருப்பு தண்ணியா எடுத்து ஊற்றுவீங்க, குழம்புகள் எல்லாம் பண்ணுவீங்களா அந்த மாதிரிலாம்? ஸோ இனிமேட்டு தேடி தேடி என்ன செய்யணும்? வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். சமைத்த உணவை விட காய்கறிகளை பச்சை காய்கறிகளாகவும் பச்சையா அப்படியே ராவா சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அதுதான் உனக்கு தெரியும். சரியா? அதுதான் என்னவா இருக்கு? சத்து அதிகம். சமைச்சிட்டோம்னா என்ன ஆயிடும்? சத்து குறையுது. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வதக்குறோம். சமைக்கிறதுலையுமே ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம்னா என்னப்பா? ஆவியில வேக வச்சு. ஆவியில வேக வச்ச உணவுல எந்த ஒரு சத்துமே என்ன செய்யாது, குறைஞ்சு போகாது. ஸோ நம்ம அதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம்? நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹெல்த் அப்படின்ற பட்சத்தில் நம்ம உணவு பற்றி இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். வேற என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை. உடம்பு இப்போ ஒரு இரும்பு இருக்கு, அதை நீ அசைக்காம போட்டு வை, ஒரு வாரத்தில் என்ன ஆகும்? அது துருப்பிடிச்சிடும். அது மாதிரி தான் நம்மளுடைய உடம்பும், இல்லையா? ஸோ நம்மளும் அசைஞ்சே கொடுக்காம அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் நமக்குள்ளே என்ன நடக்காது? எந்த ஒரு இன்டர்னல் ஆர்கன்ஸுடைய ஃபங்க்ஷன் என்ன செஞ்சிடும்? படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். மேம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகாலையில் எந்திரிச்சு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். சூரியன்ல இருந்து கட்டில்லா ஆற்றலை நம்ம பெறணும். அப்படிதானே? அப்ப அந்த ஆற்றலை பெறணும் அப்படின்னா அதுக்கே நமக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் கிளாக் என்ன செஞ்சுக்கணும்? உடம்புக்குள்ள செட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பயாலஜிக்கல் கிளாக் நீ செட் பண்ணிட்ட அப்படின்னா அதுவா உன்னை என்ன செய்யும்? அலாரமே வேண்டாம், எழுப்பிவிட்டுரும். காலையில அதிகாலை 4:30 to 5 மணி வரைக்கும் எழுந்து படிக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா பிரகாசமா இருக்குமா? எது மாதிரி? சூரியனை மாதிரி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சைன் லைக் எ சன், ஃபர்ஸ்ட் பர்ன் லைக் எ சன் அப்படின்னு ஒரு ப்ரோவர்ப் இருக்கு. தானே? சூரியனை மாதிரி வாழ்க்கையில பிரகாசமாகணும்னா சூரியனை மாதிரி எரிக்கணும். எதை? உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய கலோரிஸ். சரியா? அப்ப நம்ம உடல் உழைப்பு வேலைகள் கண்டிப்பா என்ன செய்யணும்? செய்தியா. ரைட்டா? ஸோ இதெல்லாம் நம்ம ஹெல்த் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஹைஜீன் வரும்போது சுகாதாரம் இல்லைன்னா சுகாதாரமும் ஹெல்த்தும் டைரக்ட்லி ரிலேஷனல். எப்படி நம்ம பாயில் விதி, சார்லஸ் விதியில ப்ரெஷர், கன அளவு இதெல்லாம் டைரக்ட்லியா இன்டைரக்ட்லி ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோமோ அது மாதிரி ஹெல்த் அண்ட் ஹைஜீன் நேரடியாக தொடர்பு உடையது. எங்கெல்லாம் ஹைஜீனா இருக்கீங்களோ அங்கெல்லாம் ஹெல்த்தியா இருக்கலாம். எங்கெல்லாம் ஹைஜீன் அதாவது சுகாதாரமற்ற முறையில சில பொருட்களை வாங்கி சாப்பிட்டாலே தெரியும், மறுநாள் ஐயோ வயிறு வலிக்குது, இல்லைன்னா எனக்கு காய்ச்சல் தலைவலிச்சிருச்சுன்னு சொல்லுவேன். அப்ப நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நேற்று ஏதாவது தெருவில் மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய பண்டங்களையோ அல்லது ஃபுட் அடல்ட்ரண்ட் வாங்கலையா, உணவு கலப்படம். அப்படிங்களா பெரிய பசங்களாயிட்டீங்க, பார்த்தோன்னே அட்ராக்டிவா இருக்கிற ஃபுட்லேயே கலப்படங்கள் அதிகமாக இருக்குமா? இப்போ தெருக்கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் நிறமிகள்னு சேர்ப்பாங்க. கலர் பார்த்துருக்கியாமா? அதெல்லாம் கொஞ்சம் ஃபுட் கலர்னு சொல்லுவாங்க. உனக்கு பார்க்கும்போது சிக்கன் 65 அப்படியே அட்ராக்டிவா உன்னை என்ன செய்யும்? அந்த கலரே உன்னை சாப்பிடணும்னு தூண்டுமா? பட் அதில் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அடல்ட்ரண்ட்னா என்னது? அடல்ட்ரண்ட்னா என்ன? கலப்படங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரியான கலப்படங்கள் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வாழ்க்கையில தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை தவிர்க்கணும்னா வேற என்ன பண்ணணும்? வேற என்னெல்லாம் பண்ணலாம்? காய்கறி சாப்பிட்டா கலப்படங்கள் போயிருமா? கலப்படங்கள் இருக்குங்கிறதே நீ தான் கண்டுபிடிக்கணும், பீயிங் எ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். சரியா? அதெல்லாம் மேம் அடுத்த டாபிக்ல எப்படி கலப்படம் பண்றாங்க, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்னு பார்க்கணும். பொதுவா நம்மளை சுத்தியும் நம்மளும் தூய்மையாக இருக்கணும், சுத்தமா இருக்கணும். சரியா? என்னெல்லாம் சுத்தமா இருக்கலாம்? டெய்லி ஃபர்ஸ்ட் குளிக்கணும், ப்ராப்பரா நல்லா குளிக்கணும். ட்ரெஸ் சுத்தமா துவைத்த ஆடைகள் தான் போடணும். வீட்டுக்கிட்ட குப்பைகள் இருக்கக்கூடாது. கிளாஸ் ரூம்ல என்ன இருக்கக்கூடாது? குப்பை திறவுகள் இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இதை பத்தி உன்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ 1 by 1 ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா பேச விட்டு பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ.